Hello all. Square root of 2 last வீடியோவில் பார்த்தோம். Square root of 3 நம்பர் லைனில் எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து நம்ம கண்டுபிடிச்சி மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து ஓபிங்கிற அந்த லென்த்து. ஸோ ரூட் 3 இஸ் நத்திங் பட் ரூட் 2 ப்ளஸ் 1. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 1. 3 வந்து we are writing as 2 + 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ இது மாதிரி இந்த ட்ரையாங்கிளை வேறு எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து முன்னாடி ஓஏபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை பார்த்தோம். இப்போ வந்து அதே ஸ்கொயர் இருக்குது. இதெல்லாம் ஓஏ 1 சென்டிமீட்டர், ஓபி 1 சென்டிமீட்டர், இப்போ சாரி ஓஏ 1 சென்டிமீட்டர், ஏபி 1 சென்டிமீட்டர், ஓபி ரூட் 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முன்னாடி ட்ரையாங்கிளில் இந்த ஓஏ வந்து அந்த 1 சென்டிமீட்டர் பேஸாக இருந்தது, 1 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருந்தது. அந்த டயக்னல் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு கிடச்சிது. இப்போ ரூட் ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஓபி, இந்த ரூட் 2 இருக்கு இல்லையா லென்த்து, அது வந்து பேஸாக வச்சுக்கிறோம். we are drawing a perpendicular from B, ஓகேவா, ஃபார் 1 சென்டிமீட்டர் லென்த்து. இப்போ இந்த ஓ இருக்கு இல்லையா, இதுலேருந்து இதை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். அதுதான் ஹைபாட்டனியூஸ். இப்போ புது ட்ரையாங்கிள் வந்து ஓபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். ஸோ அதில் வந்து பேஸ் வந்து ரூட் 2, ஹைட் வந்து 1. ஸோ இப்படி இருந்ததுனாக்க அந்த சேம் பித்தாகரஸ் தியரம் படி ஓடி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் த ஹைபாட்டனியஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஸ்கொயர் ஆஃப் பேஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் ஹைட். ஓபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்ட், ரூட் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர்னா 2 வந்துடும். 2 + 1 3. ஸோ ஓடி ஸ்கொயர் 3 வந்துடும். ஓடி இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ இந்த ஓடிங்கிற லென்த்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. சிமிலர்லி போனதில் என்ன பண்ணோம், இப்போ ஓ சென்டராக வச்சுட்டு ஓபியை லென்த்தாக வச்சுட்டு ஒரு ஆர்க்கு இந்த இதில் ப்ரொஜெக்ட் பண்ணோம். அதே மாதிரி சேம் ஓ ஆஸ் சென்டர், ஓடி ஆஸ் அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க், தட் இஸ் அந்த ரேடியஸ் ஆஃப் த ஆர்க். we are cutting it on the number line and it meets at E. ஒரு காம்பஸை வச்சு இப்படி வச்சு நம்ம போடுறோம். போட்டு இட் மீட்ஸ் அட் இ. ஸோ இந்த லென்த்து தான் ரூட் 3. ஸோ இப்படி தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரியே ரூட் 5 அதெல்லாமும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அதை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n - 1ஓட லொக்கேஷன் தெரிஞ்சிடுதுன்னா பண்ணலாம். இப்போ வந்து ரூட் 3 கண்டுபிடிச்சோம். ஏன், நமக்கு ரூட் 2 எங்கே இருக்குங்கிறது தெரியும், அதனால். ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 1ஓட லொக்கேஷன் தெரியணும். இப்போ 5னா 5 - 1 என்ன 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து என்ன 2. ஸோ 2ஓட லொக்கேஷன் தெரியும் நமக்கு அந்த நம்பர் லைனில். ஸ்கேலை வச்சுன்னு இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், அப்படி போயின்னு இருக்கு. இப்போ அதே மாதிரி ஸோ ஒரு ரெக்டாங்கிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஓஏ அது வந்து 2 சென்டிமீட்டர், அதுலேருந்து ஒரு 90 டிகிரி 1 சென்டிமீட்டருக்கு வரைகிறோம். பி கிடைக்கிறது. ஓ அண்ட் பியை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பேஸ் வந்து 2 சென்டிமீட்டர், ஹைட்டு 1 சென்டிமீட்டர். இந்த ஓஏபிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதே பைத்தாகரஸ் தியரம் ஓபி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்ட், தட் இஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட், 4 + 1 5 வந்துடுது. ஸோ ஓபி ஸ்கொயர்ட் 5னா ஓபி வந்து ரூட் 5. ஸோ இதே மாதிரி இந்த ஓபி அதை லென்த்தாக வச்சுட்டு ஒரு காம்பஸை வச்சுட்டு we are cutting an arc on the number line. அது வந்து it definitely falls between 2 and 3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 is more than 2 but less than 3, lies between 2 and 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 தெரியும் 2ன்னு. ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடும். அது எக்ஸாக்டாக எந்த பொசிஷன் அப்படிங்கிறது இந்த காம்பஸ் வச்சு வரையிறதே நமக்கு தெரியுது. ஸோ நமக்கு ஸ்கேலில் எல்லாமே அப்ராக்சிமேட் லென்த்து தான் கிடைக்கும். ஸோ எனிஹவ் அதோட பொசிஷன் நம்ம பாயிண்ட் பண்ணலாம் நம்பர் லைனில். ஓகே, தேங்க்யூ.